அண்ணா நான் என்னண்ணா தனியாக அடிச்சிட்டு இருக்கிறீங்க, எந்த பாதுகாப்பும் இல்லாமல் ஹைவேஸில்? கொஞ்சம் நமக்கு வண்டியில் வரவங்க சரி ஆள் இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பார்த்து போனால். யாரும் அப்படி போக மாட்டாங்கண்ணா, எல்லாருமே சைடு எடுத்து வேகமாக. அவனுக்கு என்ன செஞ்சால் வளருவான், கூலிக்காரங்க என்ன செய்யணும், என்ன செஞ்சால் வளருவான் அப்படிங்கிறது யாரும் நினைக்கிறது இல்லை. யோசனை பண்ணி கூலிக்காரனுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அந்த அரசாங்கம்? சரி, அரசாங்கம் அப்படி நினைக்கணும். மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தேசிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆனால் கூலிக்காரங்களுக்கு முழு உரிமை கொடுக்கணும். அவங்களுக்கு உண்டான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யணும், அவங்க ஊதிய தொகைகளை ஏற்றி கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்கிற விலைவாசிகள் என்ன, எப்படி குடும்பத்தை சமாளிப்பாங்க, எப்படி ஓடுன்னு யாரும் நினைக்கிறது இல்லை. நாட்டின் முதுகெலும்பே விவசாயம்ன்றாங்க. நாட்டின் முதுகெலும்பே விவசாயங்கிறாங்க. ஆனால் அந்த விவசாயிங்களுக்கு சரியானபடி அரசாங்கம் எதுவும் செய்யறதில்ல. நம்மளும் ஒரு கூலிக்காரன் தான். அவங்க நிலத்தை வச்சுட்டு போராடுறாங்க, நாங்கள் டப்பா வச்சுட்டு போராடுறோம். ஓ, அவங்க நிலத்தை வச்சுட்டு போராடுறாங்க, நீங்கள் டப்பா வச்சுட்டு போராடுறீங்க. அவங்களும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, நாமளும். அவங்களும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, நீங்களும் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. காட்டில் இறங்கி வெயிலையும் மழையிலையும் வேலை செய்கிறாங்க. அவங்களும் காட்டில் இறங்கி வெயிலும் மழையிலையும் வேலை செய்கிறாங்க. அதேமாரி நாங்களும் காட்டிலையும் மழையிலையும் ரோட்லையும் நின்று வேலை செஞ்சு கஷ்டம் இல்லை. பணக்காரனாக இருக்கிறான், ஏழைங்க கூலிக்காரங்களாக தான் இருக்கிறாங்க. விலைவாசி ஏறுறதை தவிர கூலி, அதாவது நம்மளோட வருமானம் ஏற மாட்டேங்குது. ஒரு வாரம் வீட்டில் சும்மா இருந்தால் கடன் கேட்குற மாதிரி இருக்குது. தமிழ்நாடு வல்லரசு நாடு ஆக போகுதுங்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் வல்லரசு நாடுன்னா ஆகாமல் இருக்குது, என்ன காரணம்? எல்லாம் அரசியல். தமிழ்நாடு ஏன் வல்லரசு நாடு ஆகலை, காரணம் அரசியல். எல்லாம் அரசியல் ஆயிடுச்சு.